திருச்சிற்றம்பலம். மெய்ப்பொருள் நாயனார் புராணம். மெய்ப்பொருள் நாயனார் அடியாருக்கும் அடியேன். சேதி நாட்டிலே திருக்கோவலூரிலே மலைய மாநாட்டருக்கு அரசரும் வேதாகமங்களின் உண்மை அறிந்தவரும் சிவனடியார்களுடைய திருவேடத்தே மெய்ப்பொருளென சிந்தை செய்பவருமாகிய மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் தம்முடைய ராஜ்யத்தை தர்மநெறி தவறாமல் நடத்தியும் தம்மை எதிர்த்த பயவர்களை ஜெயம் கொண்டு சிவாலயங்களெல்லாம் நித்திய நைமித்தியங்களை சிறப்பாக நடத்தியும் சிவபக்தர்கள் வந்தபொழுது மனமகிழ்ச்சியோடும் வேண்டிய திரவியங்களை பூர்த்தியாக கொடுத்தும் வந்தார். இப்படி நடக்கும் காலத்திலே முத்திநாதன் என்கின்ற ஓர் அரசனானவன் அவரை வெல்லுவதற்கு விரும்பி யுத்த சன்னத்தனாகி அவரோடு பொருது யானை, குதிரை, தேர், காலால் என்னும் சேனைகளை பலமுறை இழந்து தோற்று அவமானப்பட்டு போனான். பின்பு அவன் யுத்தத்தினாலே அவரை ஜெயிக்க மாட்டாதவனாகி அவரிடத்தில் இருக்கின்ற அடியார் பக்தியை அறிந்து விபூதி தரிக்கின்ற அவ்வடியார் வேடம் கொண்டு அவரை கபடத்தினால் வெல்ல நினைந்து சரீரம் முழுவதிலும் விபூதி தரித்து சடைகளை சேர்த்து கொண்டு கட்டி புத்தக கவளி போல தோன்றுகின்ற ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கின்ற ஒரு கவளியை எடுத்துக்கொண்டு திருக்கோவலூர் சென்று மெய்ப்பொருள் நாயனாருடைய திருமாளிகை வாயில அடைந்தான். அப்பொழுது வாயிற்காவலர் அவனை அஞ்சலி செய்து சுவாமி உள்ளே எழுந்தருளும் என்று சொல்ல அம்முத்திநாதன் உள்ளே போய் மற்ற வாயில்களையும் அப்படியே கடந்து சென்று இறுதி வாயில் அடைந்த பொழுது அவ்வாயிற்காவலனாகிய தத்தன் என்பவன் இப்பொழுது ராஜா நித்திரை செய்கின்றார், நீர் சமயமறிந்து போக வேண்டும் என்றான். அதை கேட்ட முத்திநாதன், நான் அவருக்கு சாஸ்திர உபதேசம் செய்ய போகின்றபடியால் நீ என்னை தடுக்கலாகாது என்று சொல்லி உள்ளே புகுந்து மெய்ப்பொருள் நாயனார் கட்டிலே நித்திரை செய்ய அவர் மனைவியார் பக்கத்தில் இருக்க கண்டும் சமீபத்திலே சென்றான். அப்பொழுது மனைவியார் சீக்கிரம் எழுந்து மெய்ப்பொருள் நாயனாரை எழுப்ப அவர் விழித்தெழுந்து அவனை எதிர்கொண்டு வணங்கி நின்று, சுவாமி, தேவரீர் இங்கு எழுந்தருள்வதற்கு காரணம் யாது என்று வினாவினார். அதற்கு முத்திநாதன், உங்கள் கடவுளாகிய பரமசிவன் ஆதிகாலத்தில் அருளி செய்த சைவாகமங்களுள் எவ்விடத்தும் காணப்படாத ஓர் ஆகமத்தை உமக்கு போதிக்கும்படி கொண்டு வந்தேன் என்றான். மெய்ப்பொருள் நாயனார் அதை கேட்டு, இதை பார்க்கிலும் உயர்ந்த பேறு அடியேனுக்கு உண்டோ? அந்த சைவாகமத்தை வாசித்து அடியேனுக்கு அதன் பொருளை அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க முத்திநாதன், பட்டத்தரசு இல்லாமலும் நீரும் நானும் வேறெடுத்திருக்க வேண்டும் என்றான். உடனே மெய்ப்பொருள் நாயனார் தம்முடைய மனைவியாரை அந்த புறத்துக்கு போகும்படி செய்து பொய்வேடம் கொண்ட முத்திநாதனை ஆசனத்தின் மேல் இருத்தி தாம் கீழே இருந்து கொண்டு இனி அருளி செய்யும் என்றார். முத்திநாதன் தன் கையிலிருந்த வஞ்சக கவளியை மடியின் மேல் வைத்து புத்தகம் அவளிப்பவன் போல் அவிழ்த்து மெய்ப்பொருள் நாயனார் வணங்கும்போது அக்கவளியில் மறைத்து வைத்து உடைவாளை எடுத்து அவரை குத்த அவர் சிவர் வேடமே மெய்ப்பொருள் என்று அவனை வணங்கினார். அம்முத்திநாதன் உள்ளே புகுந்த பொழுதே ராசாவுக்கு என்ன அபாயம் சம்பவிக்குமோ என்று மனசை அங்கேயே செலுத்திக் கொண்டிருந்த தத்தன் என்பவன் நொடி அளவிலே உள்ளே புகுந்து தன் கை வாளினால் அப்பகைவனை வெட்ட போனான். அதற்கு முன் உடைவாளினாலே குத்தப்பட்டு இரத்தம் சொரிய விழப்போகின்ற மெய்ப்பொருள் நாயனார் விழும்பொழுது, தத்தனே, இவர் சிவனடியார் ஆதலால் இவருக்கு ஓர் இடையூறும் செய்யாதே என்று கையினாலே தடுத்து விழுந்தார். அப்பொழுது தத்தன் மெய்ப்பொருள் நாயனாரை தலையினால் வணங்கி அவரை தாங்கி அடியேன் செய்ய வேண்டிய குற்றவேல் யாது என்று கேட்க, மெய்ப்பொருள் நாயனார் வழியிலே இவருக்கு யாவர் ஒருவரும் இடையூறு செய்யாதபடி இவரை அழைத்து கொண்டு போய் விடு என்று சொன்னார். அப்படியே தத்தன் முத்திநாதனை அழைத்து கொண்டு போகும்பொழுது அம்முத்திநாதன் ராசாவை குத்தின சங்கதியை அறிந்தவர்கள் எல்லோரும் அவனை கொல்லும்படி வந்து சூழச் சூழ அவர்கள் எல்லாரையும் இந்த சிவபக்தருக்கு ஒருவரும் இடையூறு செய்யாதபடி இவரை அழைத்து கொண்டு போய் விடும் பொருட்டு ராஜாவே எனக்கு ஆஞ்ஞாபித்தார் என்று சொல்லி தடுத்தான். அவர்கள் எல்லோரும் அதை கேட்டவுடனே பயந்து நீங்கிவிட தத்தன் அவனை அழைத்து கொண்டு நகரத்தை கடந்து சென்று அவனுக்குரிய நாட்டு வழியிலே அவனை விட்டு நகரத்துக்கு திரும்பி சிவ வேடம் கொண்ட முத்திநாதனை யாதொரு இடையூறும் வராமல் அழைத்து கொண்டு போய் விட்ட சமாச்சாரத்தை கேட்பதற்கு விரும்பி முன்னையே நீங்கிவிடக்கூடிய உயிரை தாங்கி கொண்டிருக்கும் மெய்ப்பொருள் நாயனாருக்கு முன் சென்று வணங்கி நின்று சிவபக்தரை இடையூறு ஒன்றும் வராதபடி கொண்டு போய் விட்டேன் என்று சொன்னான். அதை கேட்ட மெய்ப்பொருள் நாயனார், இன்றைக்கு நீ எனக்கு செய்த உபகாரத்தை வேறார் செய்ய வல்லார் என்று சொல்லி பின்பு தமக்கு பின் அரசாளுதற்குரிய குமாரர்களையும் மந்திரி முதலானவர்களை நோக்கி சைவாகம விதிப்படி விபூதி மேல் வைத்த அன்பை பாதுகாக்கும்படி போதித்து கனக சபையிலே ஆனந்த தாண்டவம் செய்தருளுகின்ற சபாநாதரை தியானம் பண்ணினார். அப்பொழுது சபாநாதர் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தோன்றி அவரை தம்முடைய திருவடியிலேயே சேர்த்தருளினார். மெய்ப்பொருள் நாயனார் புராண சூசனம். சிவாலயங்களை விதிவழுவாது நடத்தல். சிவாலயங்களிலே நித்தியமாகிய பூஜையும் நைகித்தமாகிய திருவிழாவும் தவறாது நடத்துவதற்கு வேண்டும். நிபந்தங்கள் அமைத்து அவைகளை சைவாகம விதிப்படி சிறிதாயினு வழுவாது நடத்துவித்தல் அரசனுக்கு கடனாம். அவ்வாறு செய்யாது ஒளிவானாயின் அவனுக்கும் அவனால் ஆளப்படும் உலகத்துக்கும் பெருங்கேடு விளையும். சிவவேடமே மெய்ப்பொருள் என கொள்ளல்.
ஒரு அரசன் கீழ் வாழும் குடிகள் அவ்வரசனுடைய புத்திரனை காணும் பொழுது அவனிடத்தே குணம் குற்றம் பாராமல் மிக்க அச்சத்தோடும் அவனை வணங்குபவர்கள் அன்றோ? அதுபோலவே சர்வலோக நாயகராகிய சிவனுக்கு அடிமைகளாய் உள்ளார் அவருடைய விபூதி ருத்ராட்சம் முதலிய சிவவிடம் தரித்தவர்களை காணும் பொழுது அவர்களிடத்தே குணம் குற்றம் பாராமல் அவர்களை சிவனாகவே பாவிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். மெய்ப்பொருள் நாயனார் இச்சிவவேடமே மெய்ப்பொருள் என கொண்டார் என்பதும், தாம் தேடி செல்வம் எல்லாம் மெய்ப்பொருள் என தெளிந்து அதனில் சிறிதும் பற்று வையாது மெய்ப்பொருளாகிய சிவவேடம் இட்டவர்களுக்கே கொடுத்து வந்தார் என்பதும் உண்மை. சிவன் தாம் படைத்த இச்சரீரத்தை காக்கும் பொழுது அழிப்பவரும் ஒருவரும் இல்லை. படைத்து காக்கும் அவரே பின்னும் அழிக்கும் பொழுது அதனை இப்பூமியிலேயே வைத்து காப்பவர் ஒருவரும் இல்லை. ஆதலால் ஆன்மாக்கள் தமக்கு உறவாகிய சிவனை மறந்து அசுத்தமும் அனித்தியமும் துக்கமுமாகிய தமது சரீரத்திலே பற்று வைத்து அதனை தாமே பாதுகாக்க வல்லரென முயலுதல் அறியாமையாகும். இவ்வறியாமையை உடையோர் தமது சரீரத்தை எவ்வாற்றலாலும் தாம் காத்தல் கூடாமையால் அச்சரீரம் நீங்கி மறுமைக்கண்ணை இழிவு பொருந்திய பிறப்பையும் அடைந்து வருந்துவர். ஆதலால் சிவனே பஞ்சகிருத்தியத்துக்கும் அதிகாரி என்றும் அவராலே எய்தப்படும் முத்திய சுத்தமும் முத்தியமுமாய் சோகமாய் உள்ளது என்றும் தெளிந்த மெய் உணர்வுடையோர் இச்சரீரத்திலே சிறிதும் பற்றின்றி முத்தியின் கண்ணே பேராசை உடையவராய் இச்சரீரத்தை அச்சிவன் வசமாக ஒப்புவித்து அவரையே பற்றி நிற்பர். திருச்சிற்றம்பலம். இம்மெய்ப்பொருள் நாயனார் இம்மெய் உணர்வு உடையவராகி தமது சரீரத்திலும் சிறிதும் பற்று இன்றி உயிருக்கு உறவாகிய சிவனது திருவடிகளிலே இடையராது பெரும்பற்று உடையவராய் தம் வசம் இறந்து பரவசராய் நின்றவர். அது இவர் தம்முடைய பகைவன் சிவவேடம் கொண்டு வந்து தமக்கு சிவாமகம் போதிப்பான் போல காட்டி தம்மை உடைவாளினாலே குத்தும் போதும் சிவவேடமே மெய்ப்பொருள் என்று அவனை வணங்கினமையாலும் அவனை கொல்ல புகுந்த தத்தனை தடுத்து அவனுக்கு இடையூறு நிகழாவண்ணம் அவனை அழைத்து கொண்டு போய் விடும்படி செய்தமையாலும் துணியப்படும். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சரீரம் நீங்கும்போது சிவத்தியானம் வழுவாமை அவாவை பிறவிக்கு வித்து. ஆதலால் சரீரம் நீங்கும் பொழுது யாதொரு பொருளையும் அவாவாமல் சிவனுடைய திருவடிகளையே நினைத்து உருகுதல் வேண்டும். இதுவே மெய்ப்பொருள். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சிவசிதம்பரம்.